ஆரம்பிக்கலாங்களா? வேற யாரு? நான் தான். மச்சான் இந்த போனை கொஞ்சம் எடா. இந்த போன் எடுக்க ஈஸியா இருந்ததா கஷ்டமா இருந்ததா? ஈஸியா இருந்தது. ஒத்தா அப்ப நான் போன் பண்ண முடியாது எடுக்க. உனக்கு மட்டும் மாங்க போலாம், எனக்கு மச்சான் எனக்கு தேங்காய் பாலமே உண்டு பாரு. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிக்கிட்டு படுற பாடு. ஏன் இவ்வளவு அசிங்கமா சிரிக்கிறேன்? ரொம்ப ஹஸ்பண்ட் என்னம்மா சொல்லுங்க. என்ன சொல்லு. இதுல உப்பு எப்படி இருந்தானு பாருங்க. குடு. யா யா நாக்குல நக்கி பார்த்தா ஒரே கொஞ்சம் அதிகம் இருக்குமா? டாக்டர் என்னத்த சொன்னாரு? உப்பு குறைச்சு போடணும்னு சொன்னாரு. அதே நான் உப்பு குறைச்சு போட்டேன். சொல்லுங்க எப்படி இருக்கு? இருக்கு. இந்த டிஷ்ஷுக்கு மசாலா தான் ஹைலைட். சொல்லுங்க எப்படி இருக்கு? காரம் கொஞ்சம் அதிகமா இருக்குமா? உப்பு நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு எரிப்பாட்டு இருக்குது போல. சொல்லுங்க எப்படி இருக்குது? நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சொல்லுங்க எப்படி இருக்குது? ஆஹா, அப்படியே எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. நல்ல சூப்பரா இருக்கு. டேஸ்ட் சூப்பரா இருக்குமா? அப்படியே உங்க அம்மா சமைச்சது போல இருக்குதுன்னா? இதெல்லாம் தான்டா பேராண்டி கால கொடுமை அப்படின்னு சொல்லு. இது ஒரு கால கொடுமை. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? இது சுருக்கமா சொல்லும்போது வயிற்றுச்சல் அப்படின்னு சொல்லலாம். பட் சாப விடுறேன் இப்ப கொஞ்ச நேரத்துல இப்படியே போச்சுன்னா. கதை இப்படி போகுதா? என்ன ட்விஸ்ட் இருக்கும்? ஒண்ணுமே இல்லங்கறதான ட்விஸ்ட். ஏதோ இருக்குன்னு எதிர்பார்த்து வருவீங்க சார். உள்ள ஒண்ணு இருக்காது. உன்கிட்ட பேசுற ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். நாசமா போயிருவீங்கடா. நாசமா போயிருவீங்க. बिल्ले क्या? அதுக்கு கோபம் எதுக்கு வருது? அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. கிரிஞ்சு வீடியோ பண்ணிக்கிறீங்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பாத்த மச்சான் மொல்ல இருக்கு, வேகமா இருக்க கூடாதா மச்சான்? எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சா? என்னடா சொல்ற மச்சான்? சாவலாம் தானே உன்னை இழுத்துட்டு வந்தேன். ரெண்டு பேரும் சத்து விளையாடுவோமா? கவட்டியில கழிய விட என்னடா செய்யற மச்சான்? மச்சான் விளையாட மச்சான், எனக்கு ஒண்ணு விட்டா வேற யாரா மச்சான் இருக்கா? வா மச்சான் சேர்ந்து போவோம். அடிச்சான் வா இருப்பா. என்னடா கபடி விளையாட கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற? செத்து விளையாடுற ஒரு விளையாட்டாடா. விளையாட்டு தான் நல்ல விளையாட்டு. ஆவியாயிரும்டா. முதுகுல குத்திட்டுல, முதுகுல குத்திட்டு மாப்ள இல்ல மாப்ள பண்ணிட்ட நீ எனக்கு. சரி விடு, உனக்கு கெத்து போயிடுச்சு அவ்வளவுதான். நீ கெத்து கிடையாது, நான் தான் கெத்து. உங்களுக்காக நாங்க எல்லாரும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றோம் தெரியுமா? டேய் நேரா யாரா அவன்? நம்ம வீட்ல இருந்து ஓடுறான். மொரட்டாளா இருக்கிறான். என்ன மாதிரி பண்ணுறோம்?
பிஸ்கெட் பாதாம் பிஸ்தா எல்லாம் போட்டு இந்த மாதிரி அமால் டுமால் தான் நான் தல நல்லா இருக்க மாட்டானா நீ டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டாடா தம்பி நல்லாவே இருக்க மாட்டேன் நியூ ரெசல்யூஷன் என்ன நியூ ரெசல்யூஷனா அதெல்லாம் நடக்கிறது இல்லையே எடுக்கிறது இல்லையா? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. நான் எடுக்க மாட்டேன். நான் ரெசல்யூஷன் சொல்ற ஃபாலோ பண்றியா? வேணாம் நீ ஏடா கூடமா சொல்லுவ ஓடிடு மரியாதையா. எனக்காக இது கூட பண்ண மாட்டியா? சொல்லு சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். பண்றேன். பைக் ஃபாஸ்ட் ஓட்ட கூடாது, எங்க போனாலும் ஹெல்மெட் போட்டு போகணும். அப்புறம் பைக்ல என்ன தவிர இந்த பொண்ணு ஏத்த கூடாது. தெரியும் எனக்கு. நீ அங்க சுத்தி இங்கதான் வருவேன். என்னடா நல்லதா சொல்றாளேன்னு பார்த்தேன். என்னங்க ஒரு தாயா புள்ளையா பழகிட்டு தபால்னு வந்து முதல் குத்துன மாதிரி செஞ்சுட்டு போயிடுறாங்க வாழ்க்கையில நமக்கு. அப்பா ஃபைனலா வாங்கிட்டான். பாப்பு வாங்கிட்டியா? ஸ்லிப்பரா? கவர் ஃபுல்லா ஸ்லிப்பரா? அட பாவிகளா, ஒரு வார்த்தை என்று சொல்லப்படாதா? ஏண்டி பிளாட்ஃபார்ம்ல கடையிட போட போறியா என்ன? ஏண்டி இத்தனை இது? மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே தர்ஸ்டே ஃப்ரைடே பெட்ரூம்க்கு ஹாலுக்கு கிச்சனுக்கு பாத்ரூமுக்கு மொட்டை மாடிக்கு பெட்ரூம் கிச்சனுக்குலாம் பல்பு மாட்டாம வாங்கி வச்சிருக்கேன். ஐயோ, இவங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. ஏண்டி இத்தனை? எனக்கு பிடிக்கும் ஸ்லிப்பர். ஸ்லிப்பர் பிடிக்குமா? ஏய் நான் ட்ரெஸ் எடுக்க சொன்னேன். செருப்பு எத்தனை செட் இருக்கு? 13 செட்டா? வாரத்துக்கு 7 நாள் தானே? ஏய் 10 செட் வாங்கிருக்கேன். நல்லா நான் ஏன் நிலைமை நாடி ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா.